Hello friends, in the video Unit 21 Crop Production and Management இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த லெசன் ரொம்ப லாங் லெசன் தான், பட் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், அதாவது புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நான் மைண்ட் மேப்ஸ் மாதிரி மேக் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கும்போது நான் எல்லாத்துக்குமே மைண்ட் மேப்ஸ் மாதிரி கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே என்னென்ன பாயிண்ட் எப்பப்போ வரும் அது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருக்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ப்ரீஃப்லியில் கொஞ்சம் 3 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாகவே போடுறேன் மீதி எல்லாமே. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். The process of placing seeds in the soil is called sowing. Placing seeds in the soil na நிலத்தில் seeds விதைக்கிறது, அதாவது வைக்கிறது. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா sowing, விதைக்கிற ப்ராசஸ். விதைப்போல அந்த ப்ராசஸ் தான் sowing அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் sowing. செகண்ட் ஒன், organism that controls insects and pests of plant crops is biopesticides. ஓகே, பயோ அப்படின்னு போட்டிருந்தாவே நேச்சுரல் திங்ஸ் தான், அதாவது ஏற்கனவே நேச்சரில் அவைலபிளாக, என்விரான்மெண்டில் அவைலபிளாக இருக்குது, ஹியூமன்ஸ் அதை மேக் பண்ணல, அந்த மாதிரி இருக்கிறது தான் பயோ பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ஆர்கானிசம் தட் கண்ட்ரோல்ஸ், பூச்சி அந்த மாதிரி கொஞ்சம் பக்ஸ்லாம் இருக்கும்ல, லேடி பேர்டு அந்த மாதிரிலாம் நிறைய பக்ஸ் வரும். அந்த மாதிரி நிறைய க்ராப்ஸை டேமேஜ் பண்ணுற அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்ன, பயோபெஸ்டிசைட்ஸ். அது பேர் என்ன, பயோபெஸ்டிசைட்ஸ். இது நார்மலாக நேம் தி திங் விச் கண்ட்ரோல்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் கிராப்ஸ் அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் ஆர்கானிசம் அப்படின்னாவே அது நேச்சுரல் திங். ஸோ அப்போது பயாலஜிக்கல் திங் தான், ஏற்கனவே அவைலபிள். ஸோ அதனால தான் நம்ம பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேர்ட் ஒன், the method in which water flows over the soil surface and allow it to infiltrate is surface irrigation. அதாவது சர்ஃபேஸ் இரிகேஷன் அப்படின்னா நல்லா வாட்டர் நல்லாவே நீர் பாய்ச்சுறது, அந்த லேண்ட் மேலே நல்லா சாயில் சர்ஃபேஸில் நல்லா நீர் பாய்ச்சி அதை இன்ஃபில்ட்ரேட் அப்படின்னா உள்ளே இறங்க வைக்கிறது, அந்த அப்சர்வ் பண்ணுள்ள சாயில். அந்த ப்ராசஸ் என்ன, அந்த இரிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் இரிகேஷன், மேலோட்டமாக. ஃபோர்த் ஒன், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் யூஸ்ட் இன் சீட் ட்ரீட்மெண்ட். சீட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரிப்பரேஷன், அதாவது நம்ம நிறையா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரெடிமேடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம்ல, இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெஸ்ட்ஸ் அந்த இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரிப்பரேஷன் சீட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸில் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் பஞ்சகவ்யா. பஞ்சகவ்யா அப்படிங்கிறது 5 பொருள் வச்சு செய்கிற ஒரு மேன்யூர். அதில் என்ன இன்க்ளூடட் இல்லை, சுகர் அப்படிங்கிறது இன்க்ளூடட் இல்லை. இது ஃபர்டிலைசர். செகண்ட் ஒன், fill in the blanks. The process of actively growing seedling from one place and planting in the main field for further growth is called transplantation. இப்போ ஒரு சீட்லிங் அப்படின்னா பிளான்ட் கொஞ்சம் சீடு கொஞ்சம் க்ரோ ஆகி கொஞ்சம் பிளான்ட் மாதிரி இருக்கும்ல, அதுதான் சீட்லிங் அப்படிம்பாங்க. அந்த சீட்லிங்கை ஒரு இடத்துல இருந்து இது பண்ணி, அதாவது நல்லா ஹெல்த்தியான ஒரு பிளான்ட், ஹெல்த்தியான ஒரு சீட்லிங், அதை எடுத்து இன்னொரு இடத்துல மெயின் ஃபீல்டில், வேறு இடத்துலேருந்து இன்னொரு ஃபீல்டில் பிளான்ட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பேர் என்ன, டிரான்ஸ்பிளான்டேஷன். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்டிவ்லி க்ரோயிங் சீட்லிங்கை பிளான்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்பிளான்டேஷன். Second one, weed is a plant growing in a place where it is not wanted. Weed அப்படின்னாவே unwanted plants, தேவையில்லாத பிளான்ட்ஸ்லாம் க்ரோ ஆகுதுல, அந்த பிளான்ட்ஸ் பேர் தான் வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்ஸ் தான் அந்த தேவையில்லாத பிளான்ட்ஸ், அதாவது unwanted plants. Third one, the chemicals used for killing the weeds or inhibiting their growth are called
ஹெர்பிசைட்ஸ். ஹெர்பிசைட்ஸ் அதான் முன்னாடியே நான் சொன்னேன்ல, கெமிக்கல்ஸ் அப்படின்னா ஹியூமன் மேட். இப்போ வந்து நார்மலாக வந்து ஆர்கானிசம் யூஸ் ஃபார் கில்லிங் த வீட்ஸ் ஆர் இன்ஹிபிட்டிங் த க்ரோத் அப்படின்னா பயோ ஹெர்பிசைட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ கெமிக்கல்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணனா ஹெர்பிசைட்ஸ். ஹெர்பிசைட்ஸ் என்ன பண்ணும், இந்த வீட் அன்வான்ட் பிளான்ட்ஸ் இருக்குல்ல அதை கொல்லும். அதுக்கப்புறம் இன்ஹிபிட்டிங் த க்ரோத் அப்படின்னா ஒன்றா அதை வந்து அழிச்சிடும், இல்லைன்னா எந்த விதத்தில் கொல்லும் அப்படின்னா அதோட க்ரோத், அந்த அன்வான்ட் பிளான்ட்ஸ் இன்னும் மேலும் வளராமல் இன்ஹிபிட்னா ஸ்டாப் பண்ணி வைக்கும் அதோட க்ரோத்தை. ஏன் அன்வான்ட் பிளான்ட்ஸ் சாயிலேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பிளான்ட்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷனையும் இந்த அன்வான்ட் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி நடக்கிறதுனால நம்ம கல்டிவேட் பண்ணுற க்ராப் அதோட நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்ட் ஆகி நல்ல விளைவு தராது. 4th one, heirloom seeds transfer their unique characteristics to the descendants. Okay, heirloom seeds அப்படின்னா இப்போ நேச்சுரலாக வந்து முன்னாடி இருந்து வீரிய விதைகள் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்காக நேச்சுரலாக ஒரு சீட் கல்டிவேட் பண்ணியிருப்போம்ல, முன்னாடி காலத்துலேருந்தே ஒரு நேச்சுரலாக கிடைச்ச ஒரு சீட், அதை நம்ம கல்டிவேட் பண்ணி எந்த பெஸ்டிசைட்ஸ் எந்த மாடிஃபிகேஷனும் சீடுக்கு இல்லாமல் அதோட ஒரிஜினல் ஜெனட்டிக் அந்த இது எதுவுமே மாடிஃபை பண்ணாமல் ஒரிஜினலாக எப்படின்ச்சோ அப்படியே கல்டிவேட் பண்ணி திருப்பி அதை எடுத்து அதையே கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஹேர்லூம் சீட்ஸ். எந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனும் இல்லாமல் முன்னாடி காலத்தில் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கிறது தான் ஹேர்லூம் சீட்ஸ். இது மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரைபல் பீப்புளெலாம் இருக்காங்களோ ஒரு ஏரியாவில் சின்னதாக வாழ்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ்லாம் கிடைக்காது, இந்த மாதிரி சீட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹேர்லூம் சீட்ஸ் தான் வந்து அந்த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஜீனில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து இன்னும் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் பண்ணும் அதே தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th one, Rishi Vigyan Kendra centers serve as the ultimate link between ICAR and farmers. இந்த ரிஷி விக்யான் கேந்திரா சென்டர்ஸ் இது வந்து இதை பற்றியும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லியில் நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன், இதோட சிக்னிஃபிகன்ஸ் இது எதுக்கு அது எல்லாமே. ஓகே, 6th one, several popular high yielding varieties of major crops have been developed by IARI. இது வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். செவரல் பாப்புலர் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால ப்ரொடக்ஷன் அதிகமாகணும். ஸோ இப்போ நார்மல் சீட்ஸை நம்ம அதிகமாக ஹை ஈல்டு நிறைய ப்ரொடக்ஷன் வரணும், இப்போ 3 டன் வந்துச்சு அப்படின்னா 7 டன் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீனை மாடிஃபை பண்ணி கொஞ்ச நாளில் நிறையா ப்ரொடக்ஷன் நடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே மாடிஃபை பண்ணுறாங்க, எங்கே டெவலப் பண்ணி ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் தான் பண்ணுறாங்க, IARI. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், match the following. Biopesticide Bacillus thuringiensis. Biopesticide Bacillus thuringiensis அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவிலேருந்து தான் மோஸ்ட்டாக எல்லா பயோபெஸ்டிசைட்ஸுமே கண்டுபிடிப்பாங்க. அதாவது இந்த பேசிலஸ் துரிஞ்சியனசிஸ் இதில் இருக்க அந்த டிஎன்ஏ இருக்குல்ல, டிஎன்ஏ எடுத்து அதை மாடிஃபை பண்ணி தான் இந்த நம்ம எந்த பிளான்ட்டில் இது பண்ணணுமோ அதில் வந்து செலுத்திடுவாங்க. இந்த மாடிஃபை பண்ண அந்த டிஎன்ஏவை எடுத்து பிளான்ட்டில் செலுத்திடுவாங்க. அந்த செலுத்தின உடனே அந்த பிளான்ட்டை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடும். அந்த வீட்ஸ்லாம் இருக்குல்ல, பெஸ்ட்ஸ், அந்த பிளான்ட்டில் வந்து அது சேர்ந்த உடனே இப்போ வீட்ஸு பெஸ்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல, பெஸ்ட்னு அன்வான்ட் அனிமல்ஸ் பூச்சி அதெல்லாம் வந்து தாக்கும் போது அந்த ஸ்டெம்மை தான் கடிக்கும். ஸ்டெம்மை கடிக்கும் போது அதோட அந்த பூச்சி இருக்குல்ல அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் போய் இது கெமிக்கல் கலந்து அது இறந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி தான் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எதுக்குன்ட்டு. அண்ட் ரீசெண்டாக கூட கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நியூஸில் கூட வரும், பிடி காட்டன் அந்த மாதிரி பிடி பிரிஞ்சால் இந்த மாதிரிலாம் நிறையா வேரியண்ட் வெரைட்டிஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் என்ன அப்படின்னா பிடி அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அது காட்டனை வந்து நிறையா பூச்சிலாம் வந்து அழிக்க வரும். அதுதான் மாடிஃபை பண்ண காட்டன் பேர் தான் பிடி காட்டன் அப்படிம்பாங்க. பூச்சி தானாக எந்த பெஸ்டிசைடும் யூஸ் பண்ணாமல் இந்த மாடிஃபை பண்ண ஜீன் வழியாகவே அது வந்து இறந்துரும், சாப்பிட்டுச்சுன்னா இறந்துரும். அந்த மாதிரி ஒரு இதுதான் பயோபெஸ்டிசைட், அது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். ஓகே, செகண்ட் ஒன், பயோப்ரிடேட்டர்ஸ்.
Biopredators என்னன்னா control white flies. Biofertilizers improve soil fertility. Normal fertilizers, natural fertilizers இது என்ன பண்ணும் soil fertility இன்னும் அதிகப்படுத்தும். Bioindicators quality of environment. Bioindicators அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிச்சன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, லிச்சன்ஸ் எந்த இடத்துல க்ரோ ஆகும், அது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட். அது எங்கே க்ரோ ஆகும் அப்படின்னா பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடம், ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீயான இடம், அந்த இடத்துல தான் வந்து இந்த லிச்சன்ஸ் வந்து க்ரோ ஆகும். மீதி இடத்துல ரொம்ப பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த லிச்சன்ஸே ஒரு வேறு கலரில் மாறிடும், மொத்தம் க்ரோ ஆகாது. அதுதான் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பயோ இண்டிகேட்டர்ஸ், நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். ஃபிஃப்த் ஒன் பயோ ரிப்பலன்ஸ், நீம் லீவ்ஸ். நீம் லீஃப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எந்த மைக்ரோப்ஸ் பெஸ்ட் அதெல்லாமே வராமல் ரிப்பெல் பண்ணும். ரிப்பெல்னா அழிச்சிடும், வர விடாமல் பார்த்துக்கும். அதான் பயோ ரிப்பலன்ஸ், நீம் லீஃப் எக்ஸாம்பிள். ஓகே, ஆன்சர் ப்ரீஃப்லியில் 3 கொஷின் பார்க்கலாம், அப்புறம் மீதி பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் ப்ளவ்விங். டிஃபைன் ப்ளவ்விங் இது பேஜ் நம்பர் 245 இருக்கு. ப்ளவ்விங் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு இருக்கும். Ploughing or tilling is the process of loosening or turning the soil up and down to facilitate the availability of nutrients in the root zone of cultivating crop. Ploughing அப்படின்னா ploughing எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு சாயில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமே டைட் ஆயிரும். சாயில் ரொம்ப நாள் அப்படியே விட்டால் ரொம்ப டைட் ஆயிரும். அந்த இதை வந்து லூஸ் பண்ணும், அந்த சாயிலெலாம் லூஸ் பண்ணி அந்த க்ராப்பை நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் சப்ளை, க்ராப்லாம் அடியில் ரூட்ஸ் போகிற மாதிரி நியூட்ரியன்ஸ் சப்ளை இருக்கணும்னா சாயில் லூஸாக இருக்கணும். அந்த ப்ராசஸ் தான் ப்ளவ்விங். திஸ் ப்ராசஸ் கால் ப்ளவ்விங். இது பேஜ் நம்பர் 245 இருக்குது. ஓகே, செகண்ட் கொஸ்டின். இது வந்து 245. Second question, name the methods of sowing. Name the methods of sowing. இது என்னன்னா இது brieflyனால நம்ம கொஞ்சமா எழுதுனாவே போதும். The different methods of sowing are sowing by hand, point போட்டுக்கோங்க, sowing by seed, sowing and dibbling. இதெல்லாம் தான் 3 மெத்தட் ஆஃப் sowing. அதாவது ஹேண்ட்னா நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குல்ல, நாமளே கையிலேயே விதையை இறச்சி விட்றது, அதுதான் வந்து சோயிங் பை ஹேண்ட். சீட் ட்ரில்னால் ஒரு டிராக்டர் மாதிரி இருக்கும், அது பின்னாடி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நிறைய பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே விதை போட்டு இந்த மாதிரி. ஸோ அது வழியாக தான் விதை வந்து தானாக அந்த டிராக்டரில் போகும்போது அதுவாக விழுந்துடும், அதான் சீட் ட்ரில். டிப்ளிங் அப்படின்னா மேன்யூவலாக வந்து பைப்லைன், புதுசாக நிறைய டைப் ஆஃப் இரிகேஷன் கல்டிவேஷன்லாம் வந்துருக்குல்ல, அதில் வந்து தானாக நம்மளே மேனுவலாக ப்ளேஸ் பண்ணுறது தான் டிப்ளிங் சீட்ஸை. இது பேஜ் நம்பர் 246 இருக்குது. சாரி, 246 இருக்கு. Sowing of seeds, sowing by hand, seed drill and dibbling. இந்த ஹெட்டிங் மட்டும் எழுதுனாவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் foliar spray? Foliar feeding is technique of feeding plants by applying liquid fertilizer directly to their leaves. Plants are able to absorb essential elements through the stomata in their leaves. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இரிகேஷன் மாதிரின்னு சொல்லலாம். இது என்னென்னா ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படின்னா, இப்போது நம்ம ஃபர்டிலைசர் எப்பயுமே ரூட்டில் சாயிலில் அந்த மாதிரி தான் ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணும். இது என்னென்னா அந்த பிளான்ட்டோட லீஃப் இருக்குல்ல, இலையில வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டொமேட்டாவில் தானே எல்லா ப்ராசஸும் நடக்கும், அந்த கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் எல்லாமே. அந்த ஸ்டொமேட்டா வந்து டேரெக்டாக அந்த ஃபர்டிலைசர் அந்த இதை ஏற்றுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிடும். எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், அதில் இருக்க எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அது எல்லாமே அந்த இது வழியாகவே எடுத்துக்கும்.
இதான் வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே. இது பேஜ் நம்பர் 254ல் இருக்குது. ஃபோலியர் ஸ்ப்ரேஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஃபோலியர் ஃபீடிங்ஸ் டெக்னிக் இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் 2 லைன்ஸ் எழுதுனா போதும். இவ்வளோதான் இதோட சேர்த்து. ஓகே, இது பேஜ் நம்பர் 254ல் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் த ப்ரீஃப் கொஷின் அண்ட் ஆன்சர் அண்ட் டீட்டெயில் ப்ளஸ் நான் மைண்ட் மேப்ஸ் கொடுக்குறேன். டீட்டெயிலில் எல்லா கொஷினுக்குமே மைண்ட் மேப்ஸும் கொடுத்துட்றேன். அதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லெசனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளஸ் கொஷினுக்கு கேட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் கேர்ஃபுல்லாக. அண்ட் ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.